வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டார் நெட். இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் விஜய் மில்டன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற கோலி சோடா படத்தை பற்றி பார்க்கலாம். கோலி சோடா இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, கோயம்பேடு மார்க்கெட்டில் மூட்டையை தூக்கி பொழைச்சிக்கிட்டு இருக்கிற 4 அனாதை பசங்க. இந்த பசங்க எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறி நமக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதே மார்க்கெட்டில் கடை வச்சிருக்கக்கூடிய ஆச்சின்ற ஒரு அம்மா அந்த 4 பேருக்கு உதவி செய்கிறாங்க. அந்த அம்மா மூலமாக அந்த மார்க்கெட்டையே கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற நாயுடுங்கிறவருடைய உதவியோட அவருடைய கடையை வாடகைக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அந்த கடைக்கு ஆச்சி மெஸ்ஸுன்னு பேர் வச்சு தங்களுடைய கடினமான உழைப்பால் தங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் தங்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்க உதவின அந்த நாயுடுவே இவங்களுடைய அடையாளத்தை அழிக்க முயற்சி பண்ணுறாரு. அவர் ஏன் அந்த முடிவுக்கு வந்தார், பசங்களுக்கும் நாயுடுக்கும் நடக்கிற போராட்டத்தில் யார் எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது தான் கோலி சோடாவுடைய விறுவிறுப்பான திரைக்கதை. 4 ஹீரோங்களை வச்சு எடுக்க வேண்டிய ஒரு பெரிய ஆக்ஷன் படத்தை 4 சின்ன பசங்களை வச்சே எடுக்க முடியும் அப்படின்னு நிரூபித்ததுக்காகவே இயக்குனர் விஜய் மில்டனை எவ்வளோ வேணாலும் பாராட்டலாம். நச்சுன்னு ஒரு கதையும் அதுக்கேற்ற பரபரன்னு ஒரு திரைக்கதையும் வெடன்னு ஒரு 4 பசங்க இருந்தால் போதும், அதை வச்சு ஒரு மாஸ் படம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நிரூபிச்சிருக்காரு இயக்குனர் விஜய் மில்டன். பசங்க படத்துக்கு அப்புறம் எத்தனையோ பசங்களை வச்சு நிறைய படங்கள் வந்திருந்தா கூட எந்த படமே மனசில் நிற்கல இந்த படம் அளவுக்கு. கொஞ்சம் அசந்தா கூட ரொம்ப மிகையாக தெரிஞ்சிடக்கூடிய இந்த கதையையும் சரி, இந்த படத்தில் இந்த சின்ன பசங்க வர்ற சீனையும் சரி இயக்குனர் ரொம்ப கவனமாக கையாண்டிருக்காரு. இந்த படத்தோடைய கிளைமேக்ஸை எப்படி தான் முடிப்பாங்களோ அப்படின்னு நம்மலாம் பயந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸை சொல்லி கைத்தட்டல் வாங்குறாரு இந்த படத்தோடைய இயக்குனர் விஜய் மில்டன். இதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும், சின்ன பசங்க எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற கேள்வி நமக்கு இடையில வந்தாலும் பெரிய பெரிய ஹீரோங்க படத்துலேயே இதை விட பெரிய மிஸ்டேக்லாம் நடக்குது. அதெல்லாம் நம்ம ஜீர்ணிச்சிக்கலையா? சின்ன பசங்க படம் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்த்தம் பொருத்தம் இல்லாமல் எத்தனையோ இத்துப்போன ஆக்ஷன் படங்களை பார்த்துருக்கோம். இந்த படம் முழுக்க உணர்ச்சி பூர்வமான ஒரு புதுமையான ஆக்ஷன் படம். நிச்சயமாக குடும்பத்தோடு போய் பாருங்கள்.